வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் மிகவும் நல்லது என நம் அனைவருக்குமே தெரியும். ஆனால் இது வளவளப்பு தன்மையை கொண்ட காய்கறி என்கிறதுனால பலருக்கும் இது பிடிக்காது. உண்மையை சொன்னால் அதன் வளவளப்பு தன்மையில்தான் அத்தனை சத்துக்களும் மருத்துவ குணங்களும் அடங்கியிருக்கிறது. இந்த வெண்டைக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் சி, கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம், வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, வைட்டமின் கே, கால்சியம், இரும்பு சத்து போன்ற பல ஏராளமான சத்துக்கள் அடங்கியது வெண்டைக்காய். இவ்வளவு சத்துக்கள் கொண்ட வெண்டைக்காயை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். 1. உடல் எடையை குறைக்கும். உடல் எடையை குறைக்க டயட்டை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மிகவும் ஏற்ற ஒரு காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் தான். நம்மளோட உடல் எடை அதிகரிப்பதற்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக சாப்பிடுவது தான். வெண்டைக்காய் சாப்பிடுவதன் மூலம் நம்ம அதிகமாக சாப்பிடும் உணர்வை குறைக்கும். குறைவாக சாப்பிடுவதன் மூலம் உடலில் தேவையில்லாத கொழுப்புகள் சேராமல் உடல் எடையை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள உதவுகிறது. 2. சர்க்கரை நோயை குணமாக்கும். சர்க்கரை நோயினால் அவதிப்படுறவங்க இந்த வெண்டைக்காயை சாப்பிட்டு வந்தீங்கன்னா மிகவும் நல்லது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை சீராக வைத்துக்கொள்ள இந்த வெண்டைக்காய் மிகவும் உதவியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கால்சியம் எலும்புகளின் வளர்ச்சிக்கு பயன்பட்டு வருகிறது. வெண்டைக்காயை நீங்கள் உணவில் தினமும் சாப்பிட்டு வர வேண்டும். 3. பார்வை திறனை அதிகரிக்க. இன்றைய கால தலைமுறைகளுக்கு விரைவிலேயே பார்வை கோளாறு ஏற்படுகிறது. இதில் இருக்கும் வைட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் பார்வையை மேம்படுத்தி மாங்கனீசு திசுக்களின் செயல்களை தடுத்து கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் அவதிப்படுறவங்க இந்த வெண்டைக்காயை சாப்பிடுவதன் மூலமாக கண் பார்வை தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் கண் பார்வை பிரச்சனைகளும் தீரும். 4. இருதயம் ஆரோக்கியமாக இருக்கும். வெண்டைக்காயில் அதிக அளவு பொட்டாசியம் சத்துக்கள் அடங்கியிருக்கு. இவை இரத்த அழுத்தம் மற்றும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை கட்டுப்படுத்தி இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் இருதய சுவர்களுக்கு நல்ல வலு கொடுக்கக்கூடியது இந்த வெண்டைக்காய். பலவீனமான இருதயம் உடையவர்கள் மற்றும் இருதயம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வெண்டைக்காயை சாப்பிட்டு வர மிகவும் நல்லது. 5. கர்ப்பிணிகளுக்கு மிகவும் நல்லது. வெண்டைக்காயில் உள்ள போலிக் அமிலம் போன்ற விட்டமின் சத்துக்கள் கர்ப்பிணிகளுக்கும் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு மிகவும் அவசியமானது. கர்ப்பிணி பெண்கள் வெண்டைக்காயை தினமும் சாப்பிட்டு வர கருவில் இருக்கும் குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பாலையும் அதிகரிக்கக்கூடியது இந்த வெண்டைக்காய். 6. புற்றுநோய் வராமல் தடுக்கும். வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சத்துக்கள் உடலில் புற்றுநோய் செல்கள் வராமல் தடுப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கு. 7. ஞாபக சக்தியை அதிகரிக்கும். பொதுவாகவே குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சாப்பிடவே பிடிக்காது. குழந்தைகளுக்கு வெண்டைக்காய் சாப்பிட கொடுப்பதன் மூலம் நினைவாற்றல் நன்கு அதிகரிக்கும். மூளையின் செயல்பாட்டை அதிகரிப்பதற்கும் புத்துணர்ச்சி பெறுவதற்கும் வெண்டைக்காய் மிகவும் உதவியாக இருக்கு. நம்ம லாஸ்டாக பார்க்க போகிறது சரும பிரச்சனைகள் நீங்கும். சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்களை சரி செய்வதற்கு இந்த வெண்டைக்காய் மிகவும் உதவியாக இருக்கும். இதில் இருக்கும் வைட்டமின் ஏ மற்றும் சி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பருக்கள் வராமல் தடுத்து முகத்தை பராமரிக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போல பல ஆரோக்கியமான தகவல்கள் வந்து சேர அழகு முகமது சேனலை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.